ஹாய், வெல்கம் டு நந்தினி ஃபேஷன். இந்த வீடியோவில் ஆரியோட ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டே பை டேவாக ஒவ்வொன்றா அடுத்தடுத்த ரீலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் சொல்லித் தர போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு இந்த ஃபிங்கர்லேருந்து இந்த ஃபிங்கரில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட். ஸோ நீடில் வந்துட்டு டுலிப் நீடிலில் 12 சைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேலே எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு, அதாவது இதில் பார்த்துக்கோங்க லெட்டர் அண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் சைடு இருக்கும்போது லெட்டர் இருக்கணும். உள்ளே குத்துறீங்க. கீழே வந்து அடியில் நூல் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அதாவது இப்படி குத்திட்டு இந்த சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செட் பண்ணுறீங்க. அடுத்து மேலே எடுக்கும்போது ஆப்போசிட்டில் டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் சைடு வரணும். ஃபர்ஸ்ட் கீழே அடியில் நூல் சுற்றுறீங்க. மேலே எடுக்கும்போது ஆப்போசிட் டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட். ஃபர்ஸ்ட் உள்ளே விடுறோம் நீடியில், அடியில் நூல் சுற்றுறோம். மேலே எடுக்கும்போது ஆப்போசிட் பண்ணும்போது நீடில் நம்பர் உங்கள் சைடில் தெரியும். அடுத்து திருப்பும் போது லெட்டர் உங்கள் சைடில் இருக்கும். ஸோ இந்த நம்பர் லெட்டரையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உள்ளே இருக்கும்போது லெட்டர் உங்கள் சைடு இருக்கும், டேர்ன் பண்ணும் போது நம்பர் உங்கள் சைடில் இருக்கும், திரும்ப பேக். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். உள்ளே விடுறீங்க, அடியில் சுற்றுறீங்க, மேலே எடுக்கிறீங்க, திரும்ப ஃப்ரண்ட்டு. எண்டு நாட் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இது சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டுட்டோம். இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக லாங்காக போட்டிருக்கேன். பட் செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு செயின் மாதிரியே ஃபீல் ஆகணும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான செயின் ஸ்டிச்சஸ். இந்த சைஸு, இந்த ஷேப்பு. ஸோ நீடியில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காகவோ இல்லை சாய்ச்ச மாதிரியோ வைக்க வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் எங்கேயும் துணியில் மாட்டாமல் நூல் சிக்காமல் கரெக்டாக வரும். இது வந்து நான் ஜரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். A1 பிராண்டு, காப்பர் கலர். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் எப்பயுமே ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 3 லேயர் இல்லைனா 5 லேயர் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து தான் போடுவாங்க. அடுத்த ஒர்க்லாம் போகணும். அதுக்காக இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஒரே ஆங்கிளில் போட முடியாது இல்லையா? நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு போட்டே வந்துட்டேன். அடுத்து இதை ஒட்டியே தான் போடணும், கேப் இருக்கக்கூடாது. ஸோ அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு லைட்டாக எடுத்திங்கன்னா இங்கே லாக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்க்கு ஏற்ற மாதிரியே அடுத்து அப்படியே நீங்கள் வந்து இப்படி பொறுமையாக பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் என்ன சொல்லியிருந்தேன், லெட்டர் உங்கள் சைடு நம்பர் உங்கள் சைடு மாற்றி போனோம்ல, சேம் அதே மாதிரி தான் பேக் சைடில் வந்துட்டு டேர்ன் பண்ணி பேக்கு போகணும். உங்கள் சைடு டேர்ன் ஆகும், ஆப்போசிட் சைடு பேக்குக்கு ஆகும். சரிங்களா? இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 லேயரும் பண்ணலாம், 5 லேயரும் பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனால் செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கும் போது இந்த டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் கொடுக்கும் போது ஒன்றுக்கு ஒன்று கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டின மாதிரியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். கிளாத் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும் போது டைட்டாக வச்சுக்கோங்க. லூஸாக இருந்தாலும் நமக்கு நூல் சிக்கும், கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட வராது. ஸோ இப்போ நம்ம டபுள் லேயர் போட்டிருக்கோம். அடுத்து திரும்ப ஃப்ரண்ட் சைடு, உங்கள் சைடில் வந்துட்டு ட்ரிபிள் லேயர் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது
பாப்லின் கிளாத் அப்படின்னு நமக்கு கடையில் கிடைக்கிது. ஸோ அந்த கிளாத் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃபேப்ரிக் வந்து திக்காக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதை வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து